யார் இந்த விஜய் சித்து? ஸோ விஜய் சித்து பார்த்தீங்கன்னா, 12ஆம் கிளாஸ் வரைக்கும் தமிழ் மீடியம் படிச்ச ஒரு நார்மலான ஃபேமிலி பேக்ரவுண்ட் சேர்ந்த ஒரு பையன் தான். இவருக்கு ஸ்கூல் படிக்கும்போது பார்த்தீங்கன்னா, சன் மியூசிக்ல ஆங்கர் ஆகணும் அப்படின்னு ஒரு ஆசை வருது. எப்பயும் போல வந்து நம்ம பேஷன்ல கன்டின்யூ பண்றது பார்த்தீங்கன்னா, ஒரு நார்மலான பேக்ரவுண்ட் உள்ள பையனுக்கு வந்து கஷ்டம் தான். ஆனா இவருக்கு சென்னைக்கு வந்து இன்ஜினியரிங் படிக்கிறதுக்காக சென்னை வராரு. இப்போ சென்னை வந்து பார்த்தோன்னா, அங்க ஃபுல்லாவே இங்கிலீஷ் இருக்கிறதுனால இவருக்கு சுத்தமா வந்து புரியவே இல்ல. ஸோ இன்ஜினியரிங் முடியும்போது பார்த்தீங்கன்னா, 22 அரியர் வச்சிருக்காரு. ஸோ 22 அரியர் வச்சு எப்படியோ ஒரு வழியா இன்ஜினியரிங் முடிச்சு, ஒரு கம்பெனியில வேலை தேடி அலையிறாரு. இவருக்கு இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி நாலேட்ஜ் இல்லாதனால எங்கேயுமே வேலை கிடைக்கல. ஃபைனலா ஏதோ ஒரு இடத்துல வேலை கிடைச்சாலும், அந்த வேலையும் பார்த்தீங்கன்னா, இவரால நிரந்தரமா இருக்க முடியல. ஏன்னா இவரோட மோகம் வந்து சன் மியூசிக்ல ஆங்கர் ஆகணும் அப்படின்ட்டு. இதனால வந்து இந்த சன் டிவி ஆஃபீஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா, அங்க உள்ள வேலை செய்றவங்க எல்லாத்துக்கும் வந்து ஓசியா டீ வாங்கி குடுக்குறது, அவங்கள காக்கா பிடிக்கிறது, ஃப்ரெண்டு பிடிக்கிறது அதெல்லாம் ரொம்ப ட்ரை பண்ணியிருக்காரு. ஆனா எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எப்படியோ அங்க உள்ளவங்கட்ட வந்து கொஞ்சம் கொஞ்சமா கான்டாக்ட்ட பில்ட் பண்ணி, சின்ன சின்ன டிவி, இந்த ஜி டிவி, இமயம் டிவி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அம்மன் அருளால் அப்படின்னு சொல்லி ஏதோ காமெடி ஜங்ஷன் இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன ப்ரோகிராம்ல வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு. இதுக்கப்புறம் எப்படியோ விக்னேஷ்காந்த் அவரோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து இவருக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அவரும் பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்ட்ரகிளிங் பீரியட்ல இருக்கும்போது இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்மைல் சேட்டைல பார்த்தீங்கன்னா, இந்த பிராங்க் வீடியோஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா வந்து தன்னை ரீச் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் படிப்படியா பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ரீச் ஆனதுக்கப்புறம் விஜய் சித்து விளாக்ஸ்ன்னு சொல்லி சொந்தமா ஆரம்பிச்சு, அந்த சேனல் வந்து இன்னைக்கு பெரிய சக்சஸ்ஃபுல்லான ஒரு சேனலா இருக்கு. நெறைய பேருக்கு ஒரு ஃபேவரட்டான ஒரு சேனலாவும் இருக்குது. அதுக்கப்புறம் டிராகன் மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு படங்கள்ல ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சு, இன்னைக்கு ஒரு எஸ்டாப்ளிஷ் ஆன ஒரு ஆக்டராவும் மாறிட்டாரு. ஒரு யூடியூபராவும் மாறிட்டாரு. ஸோ இவர்ட்ட இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேஷனுக்காக நம்மகிட்ட எதுவுமே இல்லைனாலும், நம்மளோட பேஷனுக்காக 100% அத நோக்கி நம்ம ஃபாலோ பண்ணிட்டே இருந்தோம்னா, அந்த பேஷன் நம்மள நோக்கி வரும் அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம் அப்படின்னு சொல்லலாம். எப்படின்னு கேட்குறீங்கன்னா, இவர் வந்து வேலைய விட்டுட்டு என்ன பண்ணியிருக்காருன்னா, சினிமா போஸ்டர்லாம் வந்து ஒட்டியிருக்காரு. 3 பட போஸ்டரு, மதயானை கூட்டம் அந்த படம் போஸ்டரு, படத்தோட போஸ்டர்லாம் வந்து செவர்ல வந்து ஒட்டியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன விஷயங்கள், அந்த சினிமா சுத்தியே பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன விஷயங்கள் வந்து இவர் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு. போஸ்டர் ஒட்டுறதுலேருந்து, அவங்க உள்ள அந்த சினிமாக்காரங்களுக்கு வந்து காக்கா பிடிக்கிறதுலேருந்து, அவங்களுக்கு ஃப்ரெண்ட் பிடிக்கிறதுலேருந்து, கான்டாக்ட்ஸ் பில்ட் பண்ணுறதுலேருந்து, தன்னோட திறமைய வளர்த்துக்கிறதுலேருந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்காரு. இவருக்கு குழந்தை பிறந்திருக்கு. இவங்க ஒய்ஃப்க்கு வந்து பிரெக்னன்சி பீரியட் ப்ளஸ் பிரெக்னன்சி முடிஞ்சு அந்த டெலிவரி டயத்துல கூட பார்த்தீங்கன்னா, இவர் வந்து ஜெயா டிவில ஒரு ஆங்கரிங் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அந்த அளவு தன்னோட தொழில 100% நேசிச்சனால பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு மனுஷன் வந்து மாறியிருக்காரு. ஸோ தொழில நாம 100% நேசிச்சோம்னா, அந்த தொழில் நம்மள நேசிக்கும் அப்படிங்கிறதுக்கு இவர் ஒரு மிகப்பெரிய உதாரணம். நன்றி.